கல்யாணம் லேட் ஆகுது அப்படின்னா சிலருக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். நம்ம ஜாதகத்தில் கல்யாணம் லேட்டாக நடக்குமா அல்லது சீக்கிரம் நடக்குமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த லேட் மேரேஜுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இருந்தாலும் அதில் ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதியும் லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதியும் ஒன்று சேர்ந்து உட்காந்துருந்தாங்கன்னா, இதுக்கு ரெண்டும் சேர்ந்து 7 2 அதிபதிகள் ஒன்று சேர்ந்து 6 8 12 போய் உட்காந்துட்டா கல்யாணமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் அந்த 6 8 12 மறைஞ்சாலும் கல்யாணம் ஆகிறதுக்கும் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. பொதுவாக 7ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்ததிபதியும் ஒன்று சேர்ந்து 6 8 12 மறையாமல் ஈவன் கேந்திர திரிகோணத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து கல்யாணம் காலதாமதம் ஆகும். அது தவிர்க்கவே முடியாது. அதே மாதிரி 7ஆம் இடத்ததிபதியும் 5ஆம் இடத்ததிபதியும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கொஞ்சம் காலதாமதமாகும். கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி லேட் பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு.